ஹலோ गाइस எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மிஸ்ட்ரி ஷாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை பெர்சன்டேஜில் விழுந்துங்கிறத நான் காட்ட போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜில் விழுந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி போயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபன்னியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 5 minutes later. என்ன பிரமாதம் இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு அக்கா அதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன்டா. गाइस நீங்களே பார்த்துக்கோங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா 51 விழுந்துருக்கு. இவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. டேய் கருணாகரனிலாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. நாசமாக போயிடுவடா. ஸோ ரைட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜில் விழுந்துங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்புக்குள்ளே போய் பார்த்தோம்னா சரி என்னதான் இருக்குது ஐட்டங்கள்னு சொல்லி உள்ள போய் பார்த்தோம்னா எப்படி ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு. அடா ஆமாங்க, இந்த கருணாகரன் இந்த மிஸ்ட்ரி ஷாப்பை விடுறதுக்கு விடாமே இருந்துக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. உள்ளக்க எதுவுமே ஒருத்து கிடையாது. உள்ளக்க ஃபுல்லாமே பச்சை கலரில் இருக்குது. பச்சை கலரில் எதுக்கு இருக்குன்னா ரம்ஜான் மண்டை ஏட்டி விட்றேன். ஸோ ரைட்டு விடுங்க, தப்பே கிடையாது. உள்ளக்க ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒருத்தா இருக்காங்க. இந்த ஒரு பண்டலுக்காண்டி அவ விட்ட காசப்படாதையும் திரும்ப அவங்க பிடிக்கணும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா உள்ளக்க இருக்க எல்லா ஐட்டமே படு கேவலமாக இருக்குது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. மறக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட்டு. மொதல் பேஜில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒருத்தலாம் ஐட்டமாக தான் இருந்துச்சு. ரெண்டாவது பேஜில் அப்படி என்ன இருக்கும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 டைம் நான் ஸ்விட்ச் பண்ணலாம் பார்த்தேன். பன்னீர்லாம் பார்த்தோம்னா நம்மக்கிட்ட டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஓகே ரைட்டு. நம்ம டாப் அப் தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நான் டாப் அப் பண்ண போனேன். டாப் அப் பண்ண போனோம்னா சுற்றி முற்றி எங்கிட்ட தேடி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட காசுங்கிறது இல்லை. ஸோ ரைட்டு என்ன செய்யறது, நெக்ஸ்ட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கானே நம்ம காத்திருக்க வேண்டியதான். ஓகே ரைட்டு. இந்த ஈவெண்ட்டை பற்றி ரிவ்யூ பார்த்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்து கிடையாது. இதை யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜில் விழுந்துருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. வரப்போகிற ரம்ஜானுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக ஒரு சட்டை தர போகிறாங்க. ஸோ அந்த சட்டையை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருவோமா? இந்த சட்டையை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கருணாகரன் ஃப்ரீயாக அப்போ கொடுக்குறான். கொடுக்குறப்ப அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறப்ப நம்ம ஏற்றுக்க வேண்டியது வேறு வழியே இல்லை. சில பல டாஸ்க் இருக்குது, அதை முடிச்சு நம்ம ஏற்றுக்க வேண்டியதான். சரி ஓகேங்க, இன்றைக்கி நான் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இந்த வீடியோ என்ன பிடிச்சிருச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.